ஜோமனோ கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, மறுபடியும் இந்த மாலை வேளையிலும் வேதத்தை கற்றுக்கொள்ளும்படியாய் எங்களை கூடி வர செய்த தயவுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களோடு கூட தொடர்ந்து இடைபட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய வார்த்தைகளை நாங்கள் தொடர்ந்து படிக்கும் பொழுது அவைகளை கர்த்தாவே புரிந்து கொள்ள வேண்டிய விதத்திலே புரிந்து கொள்ள எல்லா கிருபைகளையும் கர்த்தர் எங்களுக்கு தந்தருளுவீராக. கர்த்தர் எங்களை நடத்தும். வர வேண்டியவர்கள் எல்லாரையும் ஏற்ற வேளையில வந்து ஜாயின் பண்ண தேவையான எல்லா கிருபைகளையும் அனுகூலமான சூழ்நிலைகளையும் தந்தரணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்திருக்கிறவங்க அனைவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆம், கடந்த வாரத்தினுடைய ரோமர் 5ஆம் அதிகாரத்தினுடைய தொடர்ச்சியை நம்ம இந்த வாரத்துல பார்க்கலாம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தினுடைய முக்கியத்துவத்தை பவுல் வந்து சொல்றத பாக்குறோம். அப்போ அதுல அவர் சொல்லும் பொழுது நான் போன வாரம் நம்ம பார்த்தோம், நம்ம வந்து பாவிகளா இருக்கையில் அவர் நமக்காக மரித்தார், பலனற்றவர்களா இருக்கையில் நமக்காக மரித்தார், நம்ம சத்துருக்களா இருக்கையில் அவர் நமக்காக மரித்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சோ வந்து ஆண்டவருடைய சிலுவை மரணம், அவருடைய டெத் வந்து கிராஸ் வந்து நம்ம சின்னர்ஸ் எனிமீஸ் முதல்ல பவர்லெஸ், சோ இந்த மூணுமே எதை குறிக்குது? சோ அது இதை நம்ம இதை புரிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய கான்டெக்ட்ல இல்ல, இது வந்து ஒரு ஜூயிஷ் கான்டெக்ட்ல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அவங்க என்ன நினைச்சாங்க? தோரா இருக்கிறதுனால நமக்கு தேவையான பலன் இல்லாட்டா பவர் நமக்கு கிடைக்கும், நாம வந்து என்ன பண்ணலாம், கடவுளுடைய காடோட ப்ராமிஸ நம்ம ஃபுல்ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சாங்க. பட் தே பிகேம் பவர்லெஸ். அவங்க அந்த தோராவால அவங்க என்ன செய்ய முடியல அப்படின்னா, பாவத்திலிருந்து அவங்களை என்ன செய்ய முடியல, காப்பாற்ற முடியவில்லை. சோ பவர்லெஸ் ஆனாங்க. சரி, தோரா பவர்லெஸ்ஸா இருந்ததுனால தே பிகேம் பவர்லெஸ். சோ பவர்லெஸ் ஆனனால தே பிகேம் சின்னர்ஸ். சின்னர்ஸ்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இட் இஸ் நாட் இண்டிவிஜுவல் சின். சிகரெட் குடிக்கிறவங்களா, தண்ணி அடிக்கிறவங்களா, விபச்சாரம் பண்றவங்களா, வேசித்தனம் பண்றவங்களா மாறினாங்க அப்படின்ற மீனிங் கிடையாது. அது இருந்தாலும் சின்னர்ஸ் அப்படின்னு சொல்லி மீன் பண்ணும் பொழுது முக்கியமா ரெண்டு விஷயங்கள் ஜூயிஷ் கான்டெக்ட்ல வரும். ஒண்ணு வந்து ஐடோலேட்ரி, சோ இன்னொன்னு அதை தொடர்ந்து ஐடோலேட்ரியை தொடர்ந்து வரக்கூடியது இம்மோராலிட்டி. சோ இவங்க சின்னர்ஸ் அப்படின்றத இண்டிகேட் பண்றது, அடையாளப்படுத்துறது என்ன அப்படின்னா அவங்களுடைய எக்ஸைல். சோ அல்டிமேட்லி அவங்க வந்து they have become enemies. சரி, இஸ்ரேலுக்கு தானே இது அவ்வளவு நடந்துச்சு. ஆக்சுவலா இஸ்ரேல் ஜூயிஷ் கான்டெக்ட்ல இஸ்ரேலுக்கு நடந்ததுதான் பவுல் வந்து சொல்றாரு. நல்லா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், தோரா அவங்களுக்கு வேண்டிய பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. கடவுள் அவங்களுக்கு வச்சிருக்கிற அந்த பணிய இல்லாட்ட அந்த ஒகேஷனை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு தோரா தேவையான பலனை அவங்களுக்கு கொடுக்கும்னு சொல்லி நினைச்சாங்க. பட் இட் பிகேம் பவர்லெஸ். அது ஏற்கனவே அங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வர்றாரு பவுல். இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. நம்ம பார்த்த மாதிரி இந்த 5ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிற இந்த முதல் பகுதி ஃபுல்லா இனி வரப்போகிற 3 அதிகாரங்கள்லயும் அவர் விவரிக்க போகிறதுனுடைய ஒரு என்னது சம்மரி, ஒரு சுருக்கம் தான், ஒரு கன்சைஸ்டு அக்கௌண்ட் தான் நம்ம இங்க பாக்குறோம். சோ பவர்லெஸ்ஸா, அதான் போன வாரம் நான் சொன்னேன், ஏன் பவர்லெஸ்ஸா தோரா மாறுச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் என்னது, சின் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சின்னர்ஸ் அல்லது சின்னர்ஸ் அப்படின்றதுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஐடோலேட்ரிக்கு இம்மோராலிட்டிக்கும் அவங்க போறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா அகைன்
அது சின்னஸ் அப்படின்றது மிஸ்ஸிங் த மார்க், ஹமாஷியா அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. நம்ம மறந்தே போகக்கூடாது. சின் அப்படின்றத நம்ம நிறைய நேரம் பவுல் யூஸ் பண்ற கிரீக் வேர்ட் வந்து ஹமாஷியா. சோ ஹமாஷியா அப்படின்னா மிஸ்ஸிங் த மார்க். சோ சின் இஸ் நாட் தட் இண்டிவிஜுவல் சின் தட் வி கமிட். அதுவும் இருக்குது, அது இல்லைன்னு இல்லை. நம்ம இண்டிவிஜுவல் சின் பண்றோம், பட் அல்டிமேட்லி சின் அப்படின்றது வந்து, அல்லது சின்னஸ் அப்படின்றது வந்து நம்ம கடவுளுடைய என்னது நோக்கத்தை நிறைவேற்ற முடியாமல் போவதுதான் சின். சோ கடவுளுடைய நோக்கம் என்ன, அது ஏற்கனவே நம்ம திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருக்கோம். ரோமன்ஸ்லயே அதுதான் திரும்ப திரும்ப வரும், இனியும் அதான் வரும், நம்ம மறந்துடக்கூடாது. தட் இஸ் அ ஒகேஷன். கடவுளுடைய நோக்கம் என்ன? கடவுள் மனுஷனும் எதுக்காக உண்டு பண்ணாரு, எதுக்காக அவனை உண்டு பண்ணி இந்த பூமியில வைத்தாரு? இட்ஸ் அவனுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. இட்ஸ் அ ஒகேஷன், இட்ஸ் அ ரோல் டு பிளே. என்ன ரோல் அது? டு பி ஹிஸ் ரெப்ரசன்டேட்டிவ். இதை மறந்தே போகக்கூடாது. சோ இதை மறந்தோம்னாலதான் இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டி வந்து இந்த அளவிற்கு என்ன ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா, இட் ஹாஸ் பிகம் அ வெரி ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு செக்ரிகேட்டட், தனியா ஒதுங்கி போன செப்பரேட்டான ஒரு ரிலிஜியஸா மாறி, ரிலிஜியனா மாறி போயிடுச்சு. ஸோ ஆக்சுவலா இட்ஸ் நாட் என்ன சொல்றது, ஒரு ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு நம்ம பிரிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஸ்பிரிச்சுவல் செக்குலரு அப்படிலாம் நம்ம பிரிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா நமக்கு கொடுக்கப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி கடவுளுடைய பிரதிநிதியா இருந்து, ஆண்டவருடைய இமேஜ் பியரரா இருந்து, அவருடைய சாயலை அணிந்து கொண்டவங்களா இருந்து, இந்த உலகத்துல கடவுளுடைய சாயலை என்ன பண்ணணும், ரிஃப்ளெக்ட் பண்ணணும். தட் இஸ் த ஒகேஷன் தட் காட் ஹஸ் கிவன் அஸ். சோ கடவுள் நம்ம கொடுத்த வேலை, பணி என்னன்னா, ஹியூமன் பீயிங்கா நம்ம கொடுத்திருக்கிற பணி, நம்மளை குறித்த அவருடைய நோக்கம், நம்ம அடைய வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிற லெக்கு நோக்கம் என்ன அப்படின்னா, இட் இஸ் ஹிஸ் பீயிங் ஹிஸ் ரெப்ரசன்டேட்டிவ். அவருடைய இமேஜ் பியரரா இருந்து இந்த உலகத்தை ஆள வேண்டிய, ரூல் பண்ண வேண்டிய அந்த பொறுப்பை தான் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. சோ இந்த 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 ரோமன்ஸ பொதுவா ரொம்ப ஸ்பிரிச்சுவலா பார்த்து சின்ன்றது, இண்டிவிஜுவல் சின் இப்படி எல்லாம் பார்க்கும் பொழுது மெயினா எம்பசைஸ் பண்ண வேண்டிய, வலியுறுத்த வேண்டிய அந்த விஷயத்த நம்ம நிறைய ரோமன்ஸ் பத்தின கமாண்ட்ரிஸ் இருக்குது. ஒருவேளை ஒரு என்ஐவில நீங்க எடுத்து வாட்ச் பாத்தீங்கன்னாலும் இருக்கும். அதே மாதிரி நிறைய கமாண்ட்ரிஸ் இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு என்டி ரைட் எழுதின கமாண்ட்ரி தவிர வேற ஒரு சிலது இருக்கலாம், இருக்கும்னு நினைக்கிறேன். பட் நான் வாசிச்சது இல்ல. வேற எந்த கமெண்ட்ரியிலுமே வந்து தேவனுடைய திட்டத்தை விட்டு விலக செய்வதுதான் அந்த சின் அப்படின்றத எம்பசைஸ் பண்றது எங்கேயுமே இல்லை. பட் பவுல் திரும்ப திரும்ப யூஸ், அவர் ஸ்பெசிபிக்கலி இந்த வேர்டை தான் யூஸ் பண்றாரு, ஹமார்ஷியா அப்படின்ற வேர்டை யூஸ் பண்றாரு. ஏன் அப்படின்னா கடவுளுடைய நோக்கத்தை நம்ம மிஸ் பண்றோம். ஸோ ரெஸ்பான்ஸ் நம்முடைய ரெப்ரசன்டேட்டிவா, அவருடைய பிரதிநிதியா இருந்து இந்த பூமியே ஆள வேண்டிய பொறுப்பு நமக்கு உண்டு. இந்த பூமியிலே என்னது அவருடைய அவருடைய தன்மைய என்ன செய்யணும், பிரதிபலிக்க வேண்டும், ரிஃப்ளெக்ட் பண்ணணும். சரி, சோ அதை தான் நம்ம பார்ப்போம். இன்னும் டீட்டெயிலா நம்ம அடுத்த வரக்கூடிய அதிகாரங்களை பார்ப்போம். சோ இந்த மூன்று, அவர் நம்ம பவர்லெஸ் ஆயிட்டோம், நம்ம சின்னஸ் ஆயிட்டோம், நம்ம ஒரு எனிமீஸ் ஆயிட்டோம். இஸ்ரேல் மட்டும் தான் அப்படி ஆயிடுச்சா? இல்ல. சோ இஸ்ரேல் வந்து, இஸ்ரேலுடைய ஹிஸ்டரியில இது மூணும் நடந்துச்சு. பட் இஸ்ரேல் அகைன் யாருடைய ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் த ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த ஹோல் வேர்ல்டு. இஸ்ரேல ஆண்டவர் சூஸ் பண்ணது உண்மைதான். இஸ்ரேல சூஸ் பண்றது பண்ணி அவங்கள, அவங்க வந்து அவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற முடியாம போனாங்க. they became a failure. அவங்க ஃபெயிலியர் ஆனது காரணம் நியாயப்பிரமாணத்தினால அவங்கள வந்து எனர்ஜைஸ் பண்ண முடியல, வேண்டிய வல்லமையை கொடுக்க முடியல. எக்ஸைல், அவங்க பாவிகளா இருக்காங்கன்றத காமிச்சது. எனிமீஸ் அகைன் எக்ஸைல் வந்து அவங்க ஆண்டவருக்கு, ஆண்டவர் சொன்ன, ஆண்டவர் இதெல்லாம் நீங்க எனக்கு நமக்கு எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்றது டைம் இல்ல. உபாகமத்துல போய் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பவுல் வந்து இந்த டேர்ம்ஸ் எல்லாம் வந்து எங்க இருந்து எடுக்கல அப்படின்னா, ஏதோ புதுசா எடுக்கல. அவர் எல்லாத்தையுமே வந்து ஓல்ட் டெஸ்டமென்ட் ஸ்கிரிப்சர்ஸ்ல இருந்து தான் எடுக்கிறாரு. சோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க உபாகமம் கடைசி அதிகாரங்கள்ல நீங்க வாட்ச் பாத்தீங்கன்னா, இதுதான் இந்த விஷயம் தான் அங்க ரிப்பீட் ஆகுறத நீங்க பார்க்க முடியும். முடிஞ்சா நீங்க பொறுமையா வாசிச்சு பாருங்க. உபாகம் 29ஆம் அதிகாரத்துல இருந்து நீங்க 29, 30, 31, கிட்டத்தட்ட 32, 33 ஏற்கனவே சொன்னேன். அது ஆண்டவர் ஏற்கனவே அவங்களுக்கு என்ன நடக்கும்ன்றத சொன்னதுதான். அங்க அவர் அதான் சொல்லியிருக்கிறத நீங்க பார்க்க முடியும். என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து ஆஹ்
அந்த ஒரு வசனத்தை, அந்த ஒரு பகுதியை மட்டும் நம்ம வாசிப்போம். ஆஹ் ஆஹ் இருபத்தி 28ஆம் அதிகாரம், 28ஆம் அதிகாரத்துல இருக்குது. ஓகே. சோ அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்றத அவர் சொல்றாரு 28ஆம் அதிகாரத்துல. அவங்க நியாயப்பிரமாணத்தை வந்து கை கொள்ளாமல் போகும் பொழுது அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்றத ஆண்டவர் அங்க சொல்றாரு. சோ இதுதான் அவங்களுக்கு நடந்துச்சு. என்ன நடந்துச்சு? ஆஹ் 28ஆம் அதிகாரம் ஆஹ் அந்த கடைசி பகுதியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நீ 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 வந்து என்னோட கட்டளைகளை நீ கை கொள்ளாததுனால 53ஆம் வசனத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா, உன் சத்துருக்கள் உன்னை முற்றுகை போட்டு நெருக்கும் காலத்தில், ஆஹ் அதே மாதிரி உன் சத்துருக்கள் உன் வாசல்களில் இருந்து உன்னை முற்றுகை போட்டு, ஆஹ் அப்படியே அப்படியே தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் உனக்கு மொத்தத்துல அதுல ஒரு வசனம் வரும், ஆண்டவரே உனக்கு என்ன ஆயிடுவார் அப்படின்னு சொன்னா சத்ரு ஆயிடுவாரு. காட் வில் பிகேம் த லார்ட் காட் வில் யுவர் காட் வில் பிகம் an enemy. அந்த வசனம் எனக்கு கரெக்டா வர மாட்டேங்குது கண்ணுல. சோ முடிஞ்சா நீங்க அதை ஃபுல்லா வாசிச்சு பாத்தீங்கன்னா அதை நீங்க கண்டுபிடிக்க முடியும். சோ ஆண்டவர் சொல்றதுதான் அது. நான் உனக்கு சத்ருவாயிடுவேன். உனக்கு இவ்வளவு தூரம் உன்னை ஆஸ்வதிக்கிறதுக்கும் உன்னை வந்து பிளஸ் பண்றதுக்கும் நான் வந்து பர்டிகுலரா முக்கியமா நான் குறிப்பா இருந்தாலும் அந்த அளவிற்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, ஆஹ் உன்னைய வந்து என்ன பண்ணுவேன், உனக்கு நான் எளிமையா மாறுவேன் அப்படின்னு சொல்லுவாரு. சோ வந்து சோ இந்த எக்ஸைல் அவங்க சிறையிருப்புல இருக்கிறாங்க, அவங்களுடைய சொந்த நாட்டுல இல்ல, அவங்க இன்னொருத்தங்க அவங்களை ஆளுகை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்றது வந்து அவங்க கடவுளுக்கு சத்துருக்களா போயிட்டாங்க, எனிமிஸா போயிட்டாங்க அப்படின்றத அது வந்து இண்டிகேட் பண்ணுது, அது குறிப்பிடுகிற ஒரு விஷயம். சோ மொத்தத்துல சரி அது கிடைக்கல. 60 இதுல இருக்கு எந்த 28 63. ஓகே, அனு ஒருக்கா வாசிச்சுங்களா? அதை கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்யவும் உங்களை பெருகப் பண்ணவும் எப்படி உங்கள் மேல் ரம்யமாயிருந்தாரோ அப்படியே கர்த்தர் உங்களை அழிக்கவும் உங்களை அதம் பண்ணவும் ரம்யமாயிருப்பார். நீங்கள் சுதந்திரிக்க. ஓகே ஓகே. சோ வந்து ஆண்டவர் அதான் சொல்றாரு. சோ இந்த எக்ஸைல் இருந்து அவங்க அதுதான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, கடவுளே நமக்கு சத்ருவாயிட்டாரு அப்படின்னு சொல்லி. இப்ப பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, தேவர் திங்கிங் தட், அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, மெஸ்ஸியா வந்து நம்மள ரோமனுடைய அடிமைத்தனத்துல இருந்து விடுதலை பண்ணுவார் அப்படின்னு சொல்லி. பட் இஸ்ரேல் வந்து முழு உலகத்துக்கும் ரெப்ரசன்டேட்டிவ். சோ ஹோல் வேர்ல்டும் யாருக்கு அடியில இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த கடவுளுக்கு சத்துருக்கள் ஆனதுக்கு இவங்க அடையாளமா இருக்கிறாங்க. இவங்களுடைய ஃபெயிலியர் எதை காமிக்குது அப்படின்னு சொன்னா, முழு உலகத்தினுடைய ஃபெயிலியரையும் காமிக்குது. சோ பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, மெஸ்ஸியா மூலமா, கிரைஸ்ட் மூலமா, அவருடைய டெத் மூலமா, அவருடைய மரணத்தின் மூலமா 3 காரியம் நடக்குது. ஒண்ணு, பாவத்துக்கு காரணமா இருந்து பவர்லெஸ், நம்மளால பவர்லெஸ் ஆனதுக்கு, பவர்லெஸ்ஸா நம்ம இருந்ததுக்கு காரணம் சின். அந்த சின்ன நம்ம 8ஆம் அதிகாரத்துல நான் போன வாரம் எடுத்து காமிச்சேன். மெஸ்ஸியாவுடைய மரணத்துல அவர் கண்டம் பண்றாரு, கண்டம் சின். நம்ம எனிமீஸா இருந்தோம், அவர் என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமா நம்மள ரெக்கன்சைல் பண்றாரு. சோ நம்ம பவர்லெஸ்ஸா இருந்தோம், பரிசுத்த ஆவியானவர் மூலமா நமக்கு அவர் என்ன கொடுக்குறாரு அப்படின்னா he gives the power. அதை நம்ம அடுத்த வரக்கூடிய சாப்டர்ஸ்ல பார்ப்போம். சோ இது எல்லாமே எதுக்காக அப்படின்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப் வாழ்றது கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். சோ திஸ் இஸ் நாட் டு லிவ் எ ஸ்பிரிச்சுவல் லைஃப். இன்னைக்கு வந்து மக்களை பொறுத்த வரைக்கும் இயேசுவை போல மாறுறது, ஜீசஸ் கிரைஸ்ட போல மாறுறது அப்படின்னு சொன்னா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு இனர்ட்டான ஒரு லைஃப் வாழ்றது. இனர்ட்னா நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன், அதாவது நியூட்ரலான ஒரு லைஃப் வாழ்றதுதான் இயேசுவை போல வாழ்றதுன்னு நினைக்கிறாங்க.
எனக்கு சொந்த விஷயத்த பார்த்துட்டு, ஆனா இயேசு அப்படி வாழல. இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இட் இஸ் அ லைஃப் ஃபுல் ஆஃப் என்ன அப்படின்னா குட் ஒர்க்ஸ். இட் இஸ் அ லைஃப் ஃபுல் ஆஃப் என்ன அப்படின்னு சொன்னா கம்பேஷன். இட் இஸ் அ லைஃப் ஃபுல் ஆஃப் என்ன அப்படின்னா போல்ட்னஸ். போல்ட்னஸ் அப்படின்னா எதுக்கு எதிரான போல்ட்னஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஜஸ்டிஸ், அநியாயம், அக்கிரமத்துக்கு எதிரான போல்ட்னஸ். சோ அரசாங்கத்தை பார்த்து அவர் பயப்படவே இல்லை. ஏரோது சொல்லி விடுறான், அவரை வந்து பிடிக்க ஆள் தேடுறேன்னு சொல்லி விடுறான். அவர் என்ன பதில் சொல்றாரு நீங்க கவனிச்சு பாருங்க. இன்னைக்கும் நாளைக்கும் நான் இங்க நடமாட வேண்டும் அப்படின்னு போய் யாருக்கு சொல்லுங்க? அந்த நரிக்கு சொல்லுங்க. டெல் டு தட் ஃபாக்ஸ் அப்படின்னு சொல்றாரு. யாரை பார்த்து? ஈரோது ராஜாவை பார்த்து. சோ இத இயேசு கிறிஸ்துவ போல வாழணும்னு நம்ம சொல்றோம். அண்ட் பிலாத்துக்கு முன்னாடி நிக்கிறார் நியாய விசாரணைக்காக. என்ன சொல்றாரு? மேபி நம்ம வந்து ஒரு பக்கம் அவர் ரொம்ப சாந்தமா இருந்தாரு. சோ வேற எங்க வந்து அநியாயம் அக்கிரமம் நடக்குதோ அங்க வந்து அவர் எதிர்த்து தைரியமா. சோ தட் இஸ் அவருடைய சிலுவை மரணம் என்பது, இந்த மரணம் அவருடைய டெத் அப்படின்றது இதுதான் நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கோம். டெத்னால உள்ள சோ ஹவு ஹி ஓவர் கம் சின், ஹவு ஹி ரெக்கன்சைல்ட் அஸ், ஹவு ஹி அவர் நமக்கு பவர் பரமசுதாய் மூலமா வல்லமை கொடுக்கிறாரு எப்படின்னா இது எல்லாமே அவருடைய மரணத்தின் மூலமாக நமக்கு கிடைத்த ஆசீர்வாதங்கள். பட் இந்த மரணத்தின் மூலமா அவர் எப்படி பண்ணாரு அப்படின்னா அதை பத்தி நம்ம பார்க்கணும்னாலே நிறைய அதை பார்க்கலாம். சிலுவை, அப்படி சிலுவையை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு தெரிஞ்சது இயேசு சிலுவையில முடிஞ்ச ஃபர்ஸ்ட் வேர்டு மட்டும் தான், பிதாவே அவர்களுக்கு மரியும் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள் அப்படின்ட்டு. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது அந்த அந்த தன்னை வந்து பகைத்தவர்ல பர்சனலா தன்னை யார் யாரெல்லாம் பாதித்தாங்களோ, யார் யாரெல்லாம் அவர் வந்து இன்ஜோர் பாதிச்சாங்களோ, அவருக்கு தீமை செய்தாங்களோ அவங்க எல்லாரையும் அவர் மன்னித்தார். தட் இஸ் ட்ரூ. ஆனா அதே நேரத்துல உலகத்தினுடைய அந்த அதிகாரத்தினுடைய பவர், அதனுடைய என்னது என்ன சொல்றது, அதிகாரம், அந்த ரோமன் சாம்ராஜ்யத்தினுடைய அதிகாரத்தை அவர் சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா அது கூட அவர் ஹேஸ் an encounter with their power. நீங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னா யோவான் சாரி லூக்கா எழுதுற அந்த அக்கௌண்ட் அவருடைய பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவர் இயேசு பிலாத்துக்கு முன்னாடி நிக்கிறாரு. எனக்கு உன்னை விடுவிக்க அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி பிலாத்து சொல்றான். உனக்கு தெரியுமா அப்படின்றாரு. சோ இதுல என்ன சொல்லணும், நம்மளால என்ன சொல்லணும், நியாய விசாரிக்கப்படுகிற ஒரு குற்றவாளி கைதி அப்படின்னு நினைச்சா நம்ம என்ன சொல்லணும். பட் ஹீ நெவர் டிட் தட். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த அதிகாரம் இட் இஸ் ஃப்ரம் ஹெவன். பரத்திலிருந்து உனக்கு கொடுக்கப்பட்ட ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டாலே ஒன்னையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். நீ பெற்றுக்கிற இந்த அதிகாரம் எங்க இருந்து வந்திருக்குது? ஹெவன்ல இருந்து வந்திருக்குது. சோ எவ்வளவு போல்ட் வேர்ட்ஸ் பாருங்க. எவ்வளவு, அதாவது எதுக்காக சொல்றாரு அப்படின்னு சொன்னா அநியாயமா ஒருத்தனை வந்து குற்றவாளியா இயேசு கிறிஸ்துவ பிலாத்து கையை கழுவி ஒப்பு கொடுத்தது சரின்னு ஆண்டு ஒத்துக்கிறாரா? சரின்னு ஆண்டு ஒத்துக்கல. இட் இஸ் நெவர், இட் கேன் நெவர் பிகம் கரெக்ட். சோ வந்து ஓகே. சோ நான் இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து இயேசுவை போல மாறணும் அப்படின்னா என்ன நினைக்கிறோம் அப்படின்னா என்னது நியூட்ரலா இருக்கணும்னு நினைக்கிறோம். பட் தட் இஸ் நாட் ஹவு வி பிகம் லைக் ஜீசஸ். சோ இயேசுவை போல அப்படியே இமேஜ் ரெப்ரஸன்டேட்டிவா நம்ம மாறணும் அப்படின்னு சொன்னா இட் மீன்ஸ் என்னது நிறைய நம்ம அதை ஓகே. சோ அதை பத்தி நம்ம பிறகு டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் ஓகே. சோ இப்போ இதனால அவருக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்குது அப்படின்றத மட்டும் நம்ம இப்போ பார்ப்போம். ஐயசோடைய மரணத்தினால நமக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்குது அப்படின்னா 9ஆம் வசனம். ஏன்னா அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இதுல 9ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா how much more இங்கிலீஷ்ல இருக்கு how much more shall we be saved from, அந்த how much more அப்படின்றது பவுல் வந்து ரொம்ப ஸ்பெசிபிக்கா யூஸ் பண்றாரு. from God's wrath அப்படின்றது யூஸ் பண்றாரு. God's wrath, how much more saved from God's wrath. அதே மாதிரி பத்தாவது வசனத்துல
how much more, அதே how much more saved through his life, how much more saved through his life, through his life. அடுத்தது பாத்தீங்கன்னா 15ஆம் வசனத்துல 15 verseல அங்கே how much more God's grace and gift came by the grace of the one man Jesus Christ overflow to the many. எது அந்த கிரேஸ், ஆண்டவருடைய கிரேஸும் ஓவர்ஃப்ளோ டு தி மெனி. அடுத்தது 17ஆம் வசனத்துல how much more என்ன சொல்லிருக்கு அப்படின்னா how much more God's abundant provision of grace and our gift of righteousness and reign in life. How much more reign in life through the one man Jesus Christ. So அத தமிழ்லயே முடிஞ்ச வாசிப்பா எது பார்த்துக்கோங்க. தமிழ்ல வந்து அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். உங்க தமிழ் பைபிள் அர்த்தம் அதை எடுத்து காமிக்கிறேன். ரோமர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அது வாசிக்கலாம். 1ஆம் வசனம். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிற கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. கோபாக்கினைக்கு நீங்களாக saved from God's wrath. Okay. அடுத்தது 10ஆம் வசனத்துல நாம் தேவனுக்கு சத்துருக்குள்ளா இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடைய ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது இன்னொரு சேவ் காட்ஸ் பாக்குறோம். அதுக்கு அடுத்து ஒரு சேவ் பாக்குறோம். அடுத்தது ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படி எனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது. தேவனுடைய கிருபை இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருசு ஓவர்ஃப்ளோ கொடுத்திருக்கு. அடுத்து 17ஆம் வசனம். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாகும். சோ ஆண்டவருடைய மரணத்தினால நம்ம பெற்றிருக்கிற பவுல் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்துடைய மரணம் அப்படின்றது இட் இஸ் நாட் என்னது சாதாரண விஷயம். அவர் இதோட கம்பேர் பண்றாரு அப்படின்னா ஆதாமோடு கூட இயேசு கிறிஸ்துவ என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா கம்பேர் பண்றாரு. இதெல்லாம் எனக்கு எதுக்காக சொல்றாரு அப்படின்னு சொன்னா ஏற்கனவே நமக்கு நல்லா தெரியும் யூதர்களை பொறுத்த வரைக்கும் யூதர் ரபிகளை பொறுத்த வரைக்கும் ஆதாமுடைய தவிர தேவன் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா சரி பண்றதுக்கு ஆபிரகாம் சூஸ் பண்ணாரு அப்படின்றத அவங்க அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாரு. சோ ஆபிரகாமையும் இஸ்ரவேலையும் நம்மையும் ஆபிரகாமுடைய சந்ததியும் நம்மையும் எதுக்காக நம்மள சூஸ் பண்ணிருக்காரு அப்படின்னு சொன்னா ஆதாம் செஞ்ச தவிர சரி பண்றதுக்காக அப்படின்னு சொல்லி. இப்ப பவுல் என்ன சொல்றாருன்னா அந்த தவிர ஆபிரகாமுடைய சந்ததியாகிய நம்மை கொண்டு சரி பண்றாரு. பட் அந்த ஆபிரகாமுடைய சந்ததியில வந்து கிறிஸ்துவை கொண்டு அதை சரி பண்றாரு. சோ அப்படி சரி பண்ற போது அதனால நமக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்குது அப்படின்னா முதலாவது என்னது காட்ஸ் ராத் சொல்றாரு. இது ஹவ் மச் மோர் அவர் ஏன் சொல்றாரு அப்படின்னு சொன்னா அதுக்கு 9ஆம் வசனத்தை தமிழ்லயே பார்ப்போம். என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னா நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நல்லா கவனிச்சுக்கோங்க. சோ நாம அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க. சோ நான் ஏற்கனவே போன வாரம் சொன்னேன். சோ பிளட்டோட இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் எதுக்காக சிந்தப்பட்டது நல்லா புரிஞ்சுக்கணும். இட் இஸ் நாட் ஃபார் என்னது எப்படி மற்ற தெய்வங்கள்ல வந்து ஆட்டுக்கு ரத்தத்தையும் கோழியோட ரத்தத்தையும் கொடுக்கணும் அது அந்த தெய்வங்கள் குடிக்கும்னு நினைச்சதோ அந்த 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 பிரின்சிபிளுக்கு கிடையாது.
வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும், யூதர்களை பொறுத்த வரைக்கும், தேவாலயத்துல ரத்தம் சிந்தப்படுறதுக்கு அர்த்தமே, தேவாலய அந்த பலிபடத்துல ரத்தம் சிந்துறதுக்கு அர்த்தமே என்ன அப்படின்னு சொன்னா, எதுக்கு அந்த இடத்தை என்ன பண்றதுக்கு, சுத்திகரிக்கிறதுக்கு. சோ ஜூயிஷ் ஐடியா இல்ல, ஆண்டவர் கொடுத்த ஐடியா தான். அந்த ஐடியா என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே போன வாரம் சொன்னேன், ஹெவன் எர்த், இந்த ஹெவனுக்கும் எர்த்துக்கும் இடையில என்ன வந்துருச்சு, பெரிய ஒரு பிளவு வந்துருச்சு. அது காரணம் எர்த் வந்து என்ன ஆயிடுச்சு, மனுஷனுடைய பாவத்து நிமித்தம் இட் ஹஸ் பீன் டிஃபைல்ட், இட் ஹஸ் பீன் என்னது, பிகம் அன்கிளீன். இப்ப இந்த பாவத்தை கிளீன் பண்றதுக்கு கண்டிப்பா பிளட், ரத்தம் சிந்தப்பட வேண்டும். பிளட்டுக்கு வந்து பியூரிஃபைங் பவர் இருக்குது அப்படின்றதுதான் என்னது அப்படின்னு சொன்னா ஜூயிஷோட டெம்பிள் தியாலஜில உள்ள ஒரு முக்கியமான ஒரு அம்சம். அதனாலதான் நீங்க எப்ரேயர்ல வாட்சி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, சோ எப்ரேயருக்கு எழுதும் போது, அது எப்ரேயர் எழுதுறது யாருன்னு சொல்லி நமக்கு தெரியாது, பட் எப்ரேயருக்கு எழுதும் பொழுது அவரு என்ன சொல்லுவாரு அப்படின்னு சொன்னா, எப்ரேயர் அது ஹீப்ரூஸ்க்கு எழுதப்பட்டது, யூதர்களுக்கு ஸ்பெசிபிக்கா எப்ரேய மொழி பேசுற யூதர்களுக்கு எழுதப்பட்டது. அதனாலதான் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல நம்ம எப்படி வாசிக்கிறோம், என்ன வாசிக்கிறோம், 19ஆம் வசனத்திலே வாசிப்போமே. மோசே என்ன பண்ணா அப்படின்னு சொன்னா, 9ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், எபிரேயர் 9:19. எப்படி எனில், மோசே நியாயப்பிரமாணத்தின்படி சகல ஜனங்களுக்கும் எல்லா கட்டளைகளையும் சொன்ன பின்பு இளங்காலை, வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தத்தை தண்ணீரோடும் சிவப்பான ஆட்டு மயிரோடும் ஈசோப்போடும் கூட எடுத்து புஸ்தகத்தின் மேலும் ஜனங்கள் எல்லார் மேலும் தெளித்து, தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே என்று சொன்னான். இவ்விதமாக கூடாரத்தின் மேலும் ஆராதனைக்குரிய சகல பனிமுட்டுகளின் மேலும் ரத்தத்தை தெளித்தான். 9ஆம் அதிகாரம் 19, 20, 21, 22 வாசிங்க. நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லா ரத்தத்தினாலே, நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் ரத்தத்தினாலே என்ன பண்ணப்படும், சுத்திகரிக்கப்படும். மக்களுக்கு மேல தெளிக்கிறான். சோ தட் இஸ் நாட் ஜஸ்ட் என்ன கிடையாது அப்படின்னா, இட் ஹாஸ் a cleansing power. அதுக்கு வந்து ரத்தத்தை வந்து சுத்திகரிக்கிற வல்லமை இருக்குது. சோ அதனாலதான் இங்க என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னா, ஜீசஸ் கிரைஸ்டோட அவருடைய ரத்தத்தினாலே நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், ரோமர் 5ஆம் அதிகாரத்துல என்ன பாக்குறோம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நம்ம நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். we have been justified. ஒரு பக்கம் என்னது ஜஸ்டிஃபைட் அப்படின்றது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருடைய உடன்படிக்கையின் அங்கத்தினர்களாக மாறி இருக்கிறோம். சோ இது எல்லாமே நீங்க அங்கேயும் பாத்தீங்கன்னா உடன்படிக்கையின் ரத்தம்னு வருது. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு வேர்டு மீனிங் வைக்கிறோம், ஒரே ஒரு மீனிங் தான் சொல்லுவோம். பட் ஆக்சுவலா வந்து ஹீப்ரூ லாங்குவேஜ், கிரீக் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும், அல்லது ஜூயிஷ் அவங்களுடைய தியாலஜி பொறுத்த வரைக்கும், அந்த ஒரு வேர்டுக்கு மல்டி டைமென்ஷனல். சோ ஜஸ்டிஃபைட் அப்படின்னா நான் கவனன்ல மெம்பரா இருக்கிறேன், உடன்படிக்கையில் அங்கத்தினரா இருக்கிறேன், ஏன்னா அது உடன்படிக்கையின் ரத்தம். அடுத்தது அந்த உடன்படிக்கையின் ரத்தத்தினால நான் என்ன ஆயிடுறேன், நான் பியூர் ஆயிடுறேன், அது என் மேல தெளிக்கப்பட்டிருக்கிறதுனால பியூர் ஆயிடுறேன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, அந்த ஹெவன் எனக்கிட்ட வர்றதுக்கு என்ன ஆயிடுறேன், ரெடி ஆயிடுறேன். ஏன்னா காட் வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த ஆசரிப்பு கூடாரத்துல டாபர்னக்கிள்ல தான் தேவன் வாசம் பண்ணாரு, ஆலயத்துலதான் வாசம் பண்ணாரு. சோ அதனாலதான் அவங்க பலிபீடத்தை வேற எங்கேயும் செலுத்த முடியாது. ஜபாலயம் கட்டிக்கலாம், ஆனா ஜபாலயத்துல அவங்க பலி செலுத்த முடியாது. ஆசரிப்பு கூடாரத்துல அல்லது சாலமோனுக்கு அப்புறம் அவன் கட்டின தேவாலயத்துல மட்டும்தான் என்ன பண்ண முடியும், பலி செலுத்தி அந்த இடத்துல தேவன் வாசம் பண்ணுகிற, நான் அவர்கள் நடுவிலே வாசம் பண்ணும்படியாக எனக்கு ஒரு ஸ்தலத்தை உண்டு பண்ணு அப்படின்னு சொன்ன மாதிரி அதுலதான் அவங்க எல்லாம் கிளீன் பண்ணி இருப்பாங்க. ஏன்னா காட் கம்ஸ் டு டுவெல் தேர். இப்போ பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நம்மள அவர் பியூர் பண்ணிட்டாரு. சோ தட் காட் கேன் டுவெல் இன் அஸ். நமக்குள்ள தேவன் வாசம் பண்றாரு. சோ நம்ம நினைக்கிற மாதிரி கிறிஸ்டியன்ஸ் அல்லது இயேசுவை பின்பற்றுகிறவங்க, இயேசுவை விசுவாசிக்கிறவங்க அப்படின்றது வந்து சாதாரணமானவங்க கிடையாது. காட் டுவெல்ஸ் இன் அஸ். தேவன் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். சோ ஹெவன் கம்ஸ் டு டுவெல் இன் அஸ். நம்ம பரலோகத்துக்கு போறது இல்ல, பரலோகம் நமக்குள்ள வருது. சோ தட் இஸ் வை சில நேரம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆண்டவருடைய பிரசன்ஸை நம்ம அனுபவிக்கும் போது, ஆண்டவருடைய பிரசன்ஸ்ல நம்ம கூடி வரும் பொழுது, அல்ல சர்ச்சுக்கு போகும் பொழுது, அல்ல தேவனுடைய சமூகத்துல ஆண்டவர் வர்ஷிப் பண்ணும் போது, we feel like heaven coming down. ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம், விவரிக்க முடியாத ஒரு சமாதானம். ஏன்னா ஹெவனுக்கு நம்ம போறது இல்ல, ஹெவனை நம்ம கீழே கொண்டு வர்றாரு ஆண்டவர். சோ வந்து அப்போ அவருடைய ரத்தத்தினால நம்ம அந்த ஜஸ்டிபிகேஷனுக்குள்ள வந்திருக்கோம், கவனன் மெம்பருக்குள்ள கடவுளுடைய மக்களா நம்ம மாற்றப்பட்டிருக்கிறோம். அப்படின்னா
எவ்வளவு நிச்சயம், how much more அப்படின்றது தமிழ்ல எவ்வளவு நிச்சயம் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்குது. சோ மேபி அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். இப்ப நம்ம அந்த டிரான்ஸ்லேஷன்லாம் ரொம்ப போக வேண்டாம். we will be saved from God's wrath. சோ நம்ம இப்படி இருக்கிறதுனால ஆதாமுடைய அதான் ஓகே, சோ ஆதாம் அதுக்கு பிறகு வருது we will be saved from God's wrath. சோ இதுல வந்து God's wrath அப்படின்றது என்ன அப்படின்றது நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். முக்கியமான ஒண்ணு, தேவனுடைய கோபம் அல்லது கோபாக்கினி அப்படின்னா என்னது? போன வாரம் நான் லைட்டா அதை சொன்னேன். தேவனுடைய கோபம் அப்படின்றது நம்ம பொதுவா நமக்கு ஆண்டவர் கோபப்படுறாரு அப்படின்னாலே என்ன தோணும் அப்படின்னா, நம்ம 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 பொதுவா வந்து நம்முடைய சின்ஃபுல் ராத்தை தான் நம்ம பொதுவா யோசிப்போம். சின்ஃபுல் ராத் அப்படின்னா என்னது? அதுக்கு நம்ம கோபப்படுறது எல்லாமே சின்ஃபுல் ராத்துன்னு சொல்ல முடியாது. நம்மளும் சில நேரம் நியாயமா என்ன பண்ணுவோம், தேவையான சோ ஆங்கர் அல்லது ராத் அப்படின்றது வந்து தேவையே இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஆங்கர் ராத்துன்றது என்னது? நீங்க நிறைய பேர் கிறிஸ்டியன்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, கிறிஸ்டியன்ஸ்னா எப்படி இருக்கணும்? சாந்தமா, அமைதியா, என்ன சொல்றது, எதையுமே பேசாம. சோ நீங்க அந்த அளவுக்கு கிறிஸ்டியன்ஸ் நியூட்ரலா மாறிட்டாங்க இல்லையா? உலகம் ஃபுல்லா அநியாயம் நடக்குது, சுத்தி நல்லாம நடக்குது. இன்னைக்கு கூட நியூஸ்ல சாயங்காலம் ஒரு சின்ன பொண்ணு வந்து கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டதா பேப்பர்ல மாலை மலர்ல நினைக்கிறேன் நியூஸ் போட்டிருந்துச்சு. சோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து நம்ம கிறிஸ்டியன்ஸுக்கு என்ன தோணுது அப்படின்னா, we become neutral. பட் ஆக்சுவலா நமக்கு என்ன வரணும் அப்படின்னா, இதெல்லாம் பார்க்கும்போது we should have anger and wrath. தேவனை பொறுத்த வரைக்கும் பூமியில எங்கெங்கெல்லாம் அநியாயம் நடக்குதோ, எங்கெங்கெல்லாம் அக்கிரமம் நடக்குதோ அதெல்லாம் பார்த்து angry. இந்த ஆங்கர் எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா, என்ன இந்த ஆங்கர் ராத்து எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா, நம்மள மாதிரி இது வந்து பர்சனலா வெஞ்சன்ஸ் எடுக்கிற ஆங்கர் கிடையாது. முதல்ல பர்சனல் வெஞ்சன்ஸ், பர்சனல் வெஞ்சன்ஸ் தான் ஆங்கர் வைப்போம். இப்ப என்னை பண்ணிட்டான் நான் விடுவனா பாரு அவனை. சோ இந்த ஆங்கர் ஆண்டவர்கிட்ட கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். சோ அதுதான் பவுல் இங்க சொல்றாரு. சோ அவருடைய ரத்தத்தையே நமக்காக சிந்தி இருக்கிறாரு. அவருடைய ரத்தத்தையே சிந்தியே நம்மள என்ன பண்ணிருக்காரு, அவருடைய கவர்னன்ட்ல மெம்பர் ஆக்கி இருக்கிறாரு. பரலோகத்தை பூமியில எனக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாரு. அப்படிப்பட்டவர் என்னை எவ்வளவு நிச்சயமா அவருக்கு அந்த கோபத்துல காட்ஸ் ராத்ன்றது என்ன அப்படின்னா, காட்ஸ் ராத் அப்படின்றது இட் இஸ் நாட் என்ன, அதை நம்ம எப்பவுமே நெகட்டிவா பார்ப்போம். பட் இட் இஸ் அ பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட். தேவனுக்கு இருக்கிற ஒரு நல்ல குணம், பாசிட்டிவ். ஒரு அவர் வந்து நம்மள மாதிரி நியூட்ரலா இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். நியூட்ரலா இருந்தார் அப்படின்னு சொன்னா, தேவன் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம வந்து கம்ப்ளீட்லி நியூட்ரலா இருக்கிற மாதிரி அவரும் நியூட்ரலா இருந்தார் அப்படின்னு சொன்னா, தேவன் வந்து they cannot be God. So he has to be என்னது அவர் வந்து கோபம் உள்ள. அதனாலதான் அதே நேரத்துல நான் போராடம் சொன்ன மாதிரி he is also very patient. நிறைய நாள் நமக்கு தோணுது இல்லையா, இதெல்லாம் நடக்குது அவர் பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்காரு. அதான் நான் போனாலும் சொன்னேன், God has a long nose அப்படின்னு சொல்லி அவங்க ஹீப்ரூ டிரான்ஸ்லேஷன் படி அவருக்கு நீண்ட மூக்குடையவர் அப்படின்னா என்னது, வெரி பேஷியன்ட். நீங்க நம்ம உலகத்துல உயிரோட என்ன இருக்கிறோம் அப்படின்னா இஸ் வெரி பேஷியன்ட். ஒரு இங்கிலீஷ் கோரஸ் உண்டு, அதாவது ஆண்டவருக்கு வந்து சூரியன் சந்திரன் நட்சத்திரம் ஓகே, அது லிட்டரலா நம்ம எடுத்துக்கணும், பொயட்டிக் தான். பட் இருந்தாலும் எடுத்துக்கிட்டோம்னா he took only 7 days to என்னது கிரியேட் the moon, stars எல்லாத்தையும். ஆனா God is so patient over me. இங்கிலீஷ் கோரஸ் ஏதோ நான் இவ்வளவு அவருக்கு இவ்வளவு தூரம் நான் ஒழுங்கா இல்லாத பிறகு அவர் என் மேல எப்படி இருக்காரு, பேஷண்டா இருக்காரு அப்படின்னு சொல்லி எப்படி என்னைய உருவாக்குறது. சோ அவருடைய சாயலா, அவருடைய மனிதனா, அவர் கேட்ட அந்த உலகத்தை ஆளுகை செய்யற மனிதனா என்னை உருவாக்குறதுல he still patient. சோ நம்ம லைஃபை யோசிச்சு போது நம்ம கடவுளை ஏற்றுக்கொண்ட நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் he is very patient. அவரு அந்த லாங் நோஸ் உடையவர் அவர் இல்ல அப்படின்னு சொன்னா நம்ம என்னைக்கோ இந்த உலகத்துல இருக்க மாட்டோம், அழிஞ்சு போயிருப்போம். சோ நம்ம பண்ற அநியாயத்துக்கும் அக்கிரமத்துக்கும். சோ ஆண்டவருடைய ராத் அப்படின்றது என்ன நம்ம நினைக்க கூடாது அப்படின்னா, நெகட்டிவ் சென்ஸ்ல எடுக்கக்கூடாது. பட் வாட் இஸ் தட் ராத்? இல்லாட்டா இயேசு கிறிஸ்துவினாலே நம்ம விடுதலை பெற்றிருக்கிற அல்லது காப்பாற்றப்பட்டிருக்கிற அந்த ராத், காட்ஸ் ராத் என்னது? அந்த காட்ஸ் ராத் என்ன அப்படின்னா, பவுல் சொல்ற அந்த காட்ஸ் ராத் என்னது? யூதர்களை பொறுத்த வரைக்கும் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் வசனங்கள்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை, சரி நேரம் இல்லை. பட் நீங்க வந்து நான் சொல்லும் போதே பழைய ஏற்பாடு வாசகங்களும் ஞாபகம் வரும். ஆண்டோடைய பழைய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் பூமியை கெடுக்கிற எந்த ஒரு காரியத்தையும் அவருக்கு பூமியில இருந்து அகற்றுவார். நம்மளை பொறுத்த வரைக்கும் காட்ஸ் ராத் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது ஹெல் தான். நமக்கு வந்து மைண்ட்ல உடனே என்ன வரும், நரகத்துல போட்டு ரோஸ்ட் பண்றது, சரியா? பட் யூதர்களை பொறுத்த வரைக்கும் யூதர்களுடைய இதுல வந்து ஹெல்ன்ற வேர்டே வராது. ஹாடிஸ்ன்ற வேர்டு வரும் அல்லது ஹெல்ன்ற வேர்டு வரும். அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா கோயிங் டு டை.
மரணத்துக்கு நேரா போறதுதான். ஹேடிஸ்னா தாழ்ந்த என்னது கீழே இருக்கிறது. சோ ஒரு மனுஷனா பாதாளம், இவன் யாக்கோபா என்னதான் சொல்லுவான், நான் பாதாளத்துக்கு போறேன், நான் நிறைய மயிரோட என்னுடைய நிறைய மயிரை என்ன பண்ணுவீங்க, பாதாளத்துக்கு நான் ஒரு சஞ்சலத்தோட இறங்க பண்ணுவீங்க. சோ ஹேடிஸ் தான், அவங்க ஹெவனுக்கு போகணும்னு யாருமே நம்பிக்கை கிடையாது. சோ ஜூயிஷ் இதுல வந்து ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல எங்கேயுமே நீங்க வந்து ஹெல்ன்ற டேர்ம நம்ம இன்னைக்கு சொல்ற மீனிங்ல பார்க்கவே முடியாது. ஓகே, சோ அப்போ ராத் அப்படின்றது உடனே அவரு நம்மள நரகத்துல தூக்கி போட்டு வறுக்கிறது கிடையாது. அதுல நல்லா புரிஞ்சுக்கணும் அது பிப்ளிக்கலா. சோ கொஞ்சம் நம்ம அதை கொஞ்சம் நல்லாவே பார்க்கணும். என்ன இதை பத்தி தவறான அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளை விட்டு போனாதான் நம்ம வந்து சரியா நம்ம வந்து ஆண்டவருக்காக செயல்பட முடியும். சோ அப்ப ராத்னா பழைய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி நோவா காலத்துல ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு, எல்லா அக்கிரமும் பெருகிடுச்சு. அந்த அக்கிரமம் எந்த அளவுக்கு பெருகிடுச்சு அப்படின்னு சொன்னா நோவோட ஃப்ரெண்டோட ஒரு முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, அதை பத்தி நம்ம பெரிய ஸ்டடி, அதை பத்தி நம்ம இப்ப பாக்குறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. நோவுடைய காலத்துல உள்ள அக்கிரமத்துல என்ன ஏன் ஆண்டவர் அவ்வளவு பெரிய ஒரு ஜலப்பிரளயத்தை அனுப்புறாரு. இதுல நிறைய கொஸ்டின்ஸ் வரனால நான் அதுக்கு ரொம்ப போகல. பட் இருந்தாலும் அந்த பீரியட்ல என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தேவகுமாரர், மனுஷகுமார்த்திகள், சோ பெரிய பெரிய ராட்சசர்கள் உலகத்துல வந்துட்டாங்க. நெஃபிலிம்னு போட்டிருக்கேன் இங்கிலீஷ் பைபிள்ல, நெஃபிலிம். சோ உலகம் அந்த அளவுக்கு ஏன் காட் வந்து உலகத்துக்கு மேல அவ்வளவு கன்சர்ன்டா இருக்கிறாரு? இதான் நம்ம கேட்க வேண்டிய, திரும்ப திரும்ப கேட்க வேண்டிய கொஸ்டின். சோ உலகத்துல இருந்து நெஃபிலிம் ரொம்ப பெருகிட்டாங்க அப்படிதான் போட்டிருக்கோம், ராட்சதர்கள். சோ இவங்க யாருன்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த தேவபுத்திரர், மனுஷகுமார்த்திகள் ரெண்டு பேரும் சேர்ந்ததுனால வந்த அந்த ஒரு கூட்டம். சோ தே ஆர் நாட் ஸ்ட்ரிக்ட்லி ஹியூமன்ஸ். அதை நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இது இப்படியே விட்டா எர்த் வந்து கம்ப்ளீட்டா என்ன ஆகும் அப்படின்னா கரெக்ட் ஆயிடும். அப்படின்றதுனாலதான் ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, பூமியில வந்து ஜலப்பிரளயத்தை அனுப்பி அவர் என்ன பண்றாரு, அழிக்கிறாரு. சோ தட் எர்த் அவர் என்ன பண்றாரு, பியூரிஃபை பண்றாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. So God is so compassionate. So என்னது, நமக்கு எர்த்த மனுஷன்லாம் அழிச்சு போட்டு எர்த்த மட்டும் காப்பாத்துறாருன்னா, நீ நம்ம வந்து எர்த்த வந்து எனக்கு எர்த்த வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, எர்த்லாம் வந்து என்ன நினைக்கிறோம், இது வந்து யூஸ்லெஸ் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் எர்த் இஸ் வெரி ப்ரெஷியஸ். கடவுள் கொடுத்திருக்கிற எர்த்ல இருக்கிற ரிசோர்சஸ், எர்த்ல இருக்கிற எல்லாமே. ஸோ நான் போன ஒரு 1 வீக் ஒரு ஹைதராபாத்ல ஒரு சின்ன ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் சும்மா போக வேண்டியது. போகும்போது அந்த நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர், அந்த ஒரு சின்ன பசங்க, யங் பீப்புள். நம்ம யங் பீப்புளை பார்த்து எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. காலைல 8 மணிக்கு வந்துடுறாங்க அந்த ஐடி ஹப்புக்குள்ள. உட்காந்து ஒரு கேர்ள், ஒரு 2 பசங்க உட்காந்து கிளே வச்சு அது ஏதோ செராமிக்ல பீட்டட்லி அதை ஏதோ பண்ணி ஏதோ ஒண்ணு அவங்க ப்ரொடியூஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. சோ எனக்கு அதை பார்க்கும்போது ஆச்சு, இதெல்லாம் கிறிஸ்டியானிட்டியில உள்ளது. கடவுள் எப்படி மனுஷனை மண்ணில இருந்து எடுத்து உருவாக்குனாரோ அதே சாயில நம்மள உருவாக்கிருக்காரு. எதுக்காக? உலகத்துல இருந்து சம்திங் குட்டை நம்ம உண்டு பண்றதுக்காக. பட் நம்ம இன்னைக்கு ஏன்னா காட் வந்து அவ்வளவு ஏத்த மேல அக்கறையோட இருக்காரு. சோ அதனாலதான் சயின்ஸ், டெக்னாலஜி இதெல்லாம் வந்து பைபிள் பரவான இடத்துல வளர்ந்துச்சு. அது காரணம் என்ன அப்படின்னா, எர்த்துக்காக அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. யோசிச்சு பாருங்க, மனுஷனை உலகத்துல இருந்து அழிச்சு போட்டுட்டு எர்த்த என்ன பண்றாரு, அவரு பியூரிஃபை பண்றாரு. நோவாவுக்கும் அவருடைய குமாரையும் தவிர வேற எல்லாரையும் அழிக்கிறார். பைபிளுடைய அக்கௌண்ட் அப்படிதானே சொல்றது இல்லையா? சோ காட் லவ்ஸ் தி எர்த் சோ மச். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் காட் லவ்ஸ் ஒன்லி ஹியூமன் பீயிங்ஸ். மனுஷனை மட்டும் தான் நேசிக்கிறாரு. அவரை உண்டு பண்ணா என்னது எர்த்த கிடையாது. பட் எர்த்த மனுஷனை ஆளுகை செஞ்சு அதை பராமரித்து அதை வந்து நல்ல காரியங்களை உருவாக்கி மனுஷனுக்கும் மிருக ஜீவனங்களுக்கும் பிரயோஜனமானவைகளை உருவாக்கி அதை பயன்படுத்தி அதை ஆளுகை செஞ்சு அதை என்ஜாய் பண்றதுக்காக தான் கடவுள் என்ன பண்ணியிருக்காரு, எர்த்த கொடுத்திருக்காரு. சோ வந்து அப்போ இப்ப அது முக்கியம் இல்ல. ராத்துன்றது அது பழைய பாட்டை பொறுத்த வரைக்கும் ரிமூவ் ஃப்ரம் எர்த். நான் சொல்லுவாரு, நீ பண்ணினா நான் உன் மேல கோபம் ஆகி உன்னைய அழிப்பேன். I will destroy you from there. உன் பேர் இந்த பூமியில என்ன செய்யாம போயிடும், இல்லாம போயிடும். So that is the wrath of என்னது Old Testament. So புதிய ஏற்பாட்டுல அப்படின்னா ராத் என்னது, பவுல் இங்க சொல்ற இந்த ராத் நம்மள வந்து என்னது இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தினாலே கடவுளுடைய காட்ஸ் ராத்ல இருந்து நம்மள மீட்டெடுத்தாரு அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா, சோ
ஆண்டவர் வந்து நியாயம், நீதியும் நியாயம் உள்ளவர். சோ அவருடைய ஜஸ்டிஸ் படி அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, he will do justice. சோ வந்து இண்டிவிஜுவலா பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மனுஷன் திரும்ப திரும்ப கடவுளுக்கு விரோதமா அவன் இருக்கும் இண்டிவிஜுவல் திரும்ப திரும்ப அவன் கடவுளுக்கு விரோதமா இருந்துட்டே இருக்கான், லைஃப் லாங் இருந்துட்டே இருக்கிறான் அப்படின்னா, at one point of time, ஈவன் ஆஃப்டர் ஹிஸ் டெத், நம்ம நிறைய நடப்போம். இந்த மரணத்துக்கு பிறகு நிறைய தூக்கி போடுவாரு அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம வந்து நினைப்போம். பட் பைபிள்ல அப்படி டைரக்ட் ரெஃபரன்ஸ் எதுவுமே கிடையாது. சோ நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணுவோம் பிறகு. ஏன்னா இப்போ உங்களுக்கு நிறைய வசனங்கள் அங்கங்கே ஞாபகம் வரும். அப்படின்னா ஐஸ்வர்யவான் போனது எந்த இடம், ஐஸ்வர்யவான் வந்து பாதாளத்துல போய் வேதனைப்பட்டானே அது எந்த இடம், அப்படின்றதெல்லாம் நமக்கு ஞாபகம், நிறைய வசனங்கள் நமக்கு ஞாபகம் வரும். அப்ப ஐஸ்வர்யவான் பாதாளத்துல போய் வேதனைப்பட்டான்றது ரியலா இருந்துச்சுன்னா, ஆபிரகாமுடைய மடியும் எப்படி இருக்கணும், ரியலா இருக்கணும். அப்படின்னா ஆபிரகாமுடைய மடி எப்படி இருக்கணும், ரொம்ப பெருசா இருக்கணும். சோ ஆபிரகாமுடைய மடி வந்து ஒரு மெட்டஃபாரா இருக்குமானால், நம்ம பாதாளத்தையும் அந்த இடத்துல மெட்டஃபாரன் தான் எடுக்கணும். அவங்களுக்கு சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். சோ ஆபிரகாமுடைய மடி அந்த அளவுக்கு பெருசா இருக்குமா? ஆபிரகாம் பரலோகத்துக்கு இருக்கான்னு வச்சுக்கோமே, நம்மளும் பரலோகத்துக்கு போறோம். ஆபிரகாம் வந்து பரலோகத்துக்கு போறான். அவனுடைய மடி வந்து அவ்வளவு பெருசா இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஆபிரகாமுடைய மடி அவ்வளவு பெருசா இருக்குது அப்படின்னா, சோ அது நமக்கு நல்லாவே தெரியுது. அது வந்து என்னது, ஒரு மெட்டாஃபார், அவ்வளவுதான். சோ அவன் வந்து லாசரு வந்து என்ன பண்றான், உலகத்துல கஷ்டப்பட்டா அங்க வந்து காப்பாற்று, அவன் வந்து தேற்றப்படுறான் அப்படின்ற, கம்ஃபர்ட் பண்ணப்படுறான்றதான் ஆண்டவர் காமிக்கிற ஒரு மெட்டாஃபார் தான் தெரியும். சோ நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இந்த ராத் அப்படின்னு உடனே என்ன நினைக்கிறோம், ராத் அப்படின்னு உடனே நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இது வந்து என்னது, ஹெல் அப்படின்னு நினைக்கிறதுக்கு நான் சொல்றேன். சரி, அப்போ ஆக்சுவலா காட்ஸ் ராத் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஹிஸ் வே ஆஃப் என்னது அப்படின்னு சொன்னா, டூயிங் ஜஸ்டிஸ். காட்ஸ் ராத் அப்படின்றது வந்து இட் இஸ் ஹிஸ் வே ஆஃப் டூயிங் ஜஸ்டிஸ். அவர் வந்து நீதி செய்கிற என்னது ஒரு விதம் தான் என்னது, கடவுளுடைய கோபம் அப்படின்றது. சோ நீங்க பைபிள நீங்க இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல வாசிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ நான் ரீசெண்டா எசேக்கியல்ல வந்து வாசிச்சுட்டு இருந்தேன், ஒரு சில பேசேஜஸ் வாசிச்சுட்டு இருக்கும்போது முன்னாடி வாசிச்சது காட்டிலும் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. என்ன அப்படின்னு சொன்னா, அங்க எசேக்கியல்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அங்க வந்து ஆண்டவர் அவருடைய கோபத்தை குறித்து அங்க சொல்லிட்டே வர்றாரு. அவருடைய கோபத்தை பத்தி அவர் வந்து சொல்லிட்டே வர்றாரு. அப்படி சொல்லிட்டு வரும் பொழுது அங்க என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அவருடைய கோபத்துல ஒரு பக்கம் அவருடைய கோபம் அப்படின்றது வந்து அவங்கள வந்து இந்த உலகத்துல இருந்து ரிமூவ் பண்ணாலும், இன்னொரு பக்கம் அது என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, அது ஜஸ்டிஸ், நீதிய நிலைநாட்டுகிறது. நீங்க அப்புறம் வாட்சி பார்த்துக்கோங்க, அந்த எசேக்கியல் 20:2 அதிகாரம், 21 அதிகாரம், சரி 20 அதிகாரம், அங்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அங்க ஆண்டவர் தான் சொல்றாரு, நான் உங்க மேல கோபமா இருப்பேன், கோபமா இருந்து நான் கடைசியில என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, ஐ வில் என்னது, ஐ வில் ஜட்ஜ். ஸோ அவருடைய ராத்துல அவர் என்ன பண்றாருன்னா ஜட்ஜ் பண்றாரு, ஜஸ்டிஸ் பண்றாரு. ஸோ அப்படி ஜஸ்டிஸ் பண்ணும் பொழுது, அல்லது ஜட்ஜ் பண்ணும் பொழுது, அது ஆக்சுவல் மீனிங் என்னது, he sets the things right. மொத்தத்துல அவர் என்ன பண்றாரு அப்படின்னா எல்லாத்தையும் சரி பண்றாரு. ஸோ இப்போ உள்ள வேர்ட்ல சொல்றோம் அப்படின்னு சொன்னா, அவர் என்ன பண்றாரு, அவர் ஃபிக்ஸ் பண்றாரு. எங்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்கோ அந்த ப்ராப்ளத்தெல்லாம் அவர் என்ன பண்றாரு, சால்வ் பண்றாரு, அதை ஃபிக்ஸ் பண்றாரு. So this is God, what God's wrath does. So இது வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படின்னா தேவனுடைய கோபம், நம்மள வந்து கோபத்துல இருந்து நம்ம காப்பாற்றப்படுகிறோம் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன, பவுல் இங்க சொல்லும் பொழுது என்ன மீனிங்க, அவர் என்ன அர்த்தத்துல அவர் சொல்றாரு அப்படின்னா,
இஸ்ரேல் ஜனங்கள் அல்லது யூத ஜனங்கள் தேவனுக்கு சத்துருக்களா இருக்கிறாங்க. சோ சத்துருக்களா இருக்கிறவங்க சத்துருக்களா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவருடைய ராத் அவங்க மேல வரணும். அவங்க வந்து இந்த உலகத்துல இருந்து நீக்கப்படணும். பட் இயேசு கிறிஸ்து மரித்ததுனால என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து அந்த ராத்ல இருந்து நம்ம அதுல இருந்து என்ன பண்ணப்படுறோம், சேவ் பண்ணப்படுறோம். நம்ம வந்து ரட்சிக்கப்படுறோம், காப்பாற்றப்படுகிறோம். சோ அந்த ராத் எது மீன் பண்ணுது அப்படின்னு சொன்னா, ரெண்டு ராத். ஒருவேளை இத வந்து அந்த கான்டெக்ட்ல நம்ம இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு வந்து பைபிள வந்து புரிஞ்சுக்கிறதுல ஒரு பெரிய ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டுல இப்ப நம்ம இன்னைக்கு ஒரு சில பேசேஜஸ் எல்லாம் எடுத்து பார்த்தோம் இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஸ்ரேல் ஜனங்களோட கூட ஆண்டவர் சொல்றாரு, நீ வந்து என்னோட கட்டளையில கீழ்ப்படியாம போனா உனக்கு மேல அப்படி வரும் இப்படி வரும். இதெல்லாம் நம்ம இன்னைக்கு நமக்கே எடுத்துக்கிறோம். பட் நம்ம எப்ப வாழ்றோம்ன்றது நம்ம மறந்து போயிடுறோம். இது வந்து டிஸ்பென்சேஷன் இதுல கிடையாது, நமக்கு எடுத்துக்கிறோம். பட் நம்ம மறந்துடவே கூடாது, God's word is written not to us. அல்லது பைபிள் இஸ் நாட் ரிட்டன் டு அஸ், இட் இஸ் ரிட்டன் ஃபார் அஸ். அது ஆக்சுவலா எழுதப்பட்டது அந்த வாங்க சொல்லப்பட்டிருக்கிற பகுதியில் தான் யாருக்கு ஆக்சுவலா எழுதப்பட்டது? யூதர்களுக்கு, இஸ்ரேலுக்கு. இன்னைக்கு நம்ம அதை எடுத்து வச்சுட்டு நம்ம என்ன சொல்லக்கூடாது, நான் ஆண்டோடைய கட்டளை மீறினதுனால அவருக்கு சொல்றாரு, உன்னை ஒருத்தன் 7 பேருத்தோ உன்னை வந்து ஒருத்தன் தொடர்ந்துனா இல்ல 7 பேர் நீங்க ஓடி போவீங்க, 7 பேர் 70 பேரை துரத்துவீங்க. கீழ்படியலைன்னா ஒருத்தன் என்ன பண்ணுவான், 70 பேரை துரத்துவான். சோ இப்படிலாம் ஆண்டவர் சொல்லுவாரு. சோ இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இன்னைக்கு நம்மள அப்படி துரத்திட்டா இருப்பாரு. நம்ம வந்து இந்தியால இருக்கிறோம். சோ இந்தியால இருக்கிற நம்மள வந்து நம்ம பாகிஸ்தானுக்கு தோத்து போயிருவோமா, அல்லது நமக்கு இனிமி கண்ட்ரி ஒண்ணு இருக்கு அதுல தோத்து, அப்படி கிடையாது. இஸ்ரேலோட அது ஸ்பெசிபிகலி இட் இஸ் ரிட்டன் டு ஜூஸ், பட் இட் இஸ் ரிட்டன் ஃபார் அஸ். எதை புரிஞ்சுக்கணும், இந்த ஹோல் நரேட்டிவா புரிஞ்சுக்கிறதுக்கு அங்க இருந்து ஆரம்பிச்சு ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து இந்த ராத்ல இருந்து நமக்கு விடுதலை கிடைக்குது. அதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் என்னது அது நமக்கு நமக்காக எழுதப்பட்டிருக்கு. இந்த அடிப்படையை நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒரு நாளும் மறந்து போறாது. நான் சொன்னது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சோ ஏன்னா நீங்க நிறைய கிறிஸ்டியன் மெசேஜஸ் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அது ஒருவேளை அது நம்ம குறை சொல்றதுக்காக நான் சொல்லல. ஆண்டோடைய வசனத்தை எடுத்து எங்க பேசினாலும் அதுக்கு பலன் இருக்குது, அதுக்கு சில எஃபெக்ட் இருக்குது, அதை இல்ல நம்ம மறுக்க முடியாது. பட் இருந்தாலும் இப்படி அவுட் ஆஃப் கான்டெக்ட்ல பேசும் பொழுது இன்னைக்கு வந்து கம்ப்ளீட்லி வெரி மெனி திங்ஸ் என்னது அவுட் ஆஃப் கான்டெக்ட்ல போயிட்டு இருக்குது. அப்படி போறதுனால என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, people are so much confused. Christians are confused so much. Okay. சரி, இப்போ எனக்கு ரைட். ஓகே, சரி. சோ அடுத்தது பார்ப்போம். அப்ப தேவனுடைய கோபாக்கினி அப்படின்றது வந்து என்ன எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒண்ணு அவங்க எதை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, தேவனுடைய நியாய தீர்ப்பு யாருக்கு மேல வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த கோபாக்கினி நியாய தீர்ப்பு யாருக்கு மேல வரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா, ஜென்டைல்ஸ்க்கு மேல வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க இல்லையா. பழைய ஏற்பாட்டு ப்ராபர்ட்டிஸ் எல்லாம் பார்த்தா அப்படிதான் தோணும், உன் சத்துருக்களை நான் என்ன மேல எனக்கு கோபத்தை ஊற்றுவேன் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. சோ ஜூஸ் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா, ஜென்டைல்ஸ்க்கு மேல கோபம் வரும், கோபாக்கினே வரும் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க. பவுல் சொல்றாரு, நோ, நவ் நாட், கிடையாது. ஏன்னா ஜென்டைல்ஸ் இப்ப அவர் என்ன பண்ணிட்டாரு, சோ இந்த ராத்ன்ற வேர்ட் அவர் யூஸ் பண்றது கிடையாது. காரணம் அதுதான். நம்ம அதை ஏதோ நரகம் அப்படி எல்லாம் யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஜென்டைல்ஸ்க்கு மேல ராத் வரும் நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கப்பா. இப்ப பாத்தீங்கன்னா ரத்தத்தினாலே அவர் அவங்களை என்ன பண்ணிட்டாரு, ஆபிரகாமோடு பண்ணின அந்த உடன்படிக்கையில அவங்கள மெம்பர்ஸ் ஆக்கிட்டாரு. they have become covenant members. அப்படி இருக்கும் பொழுது நீங்க அவங்க மேல கோபம் வரும் நீங்க என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அவருடைய மரணத்தினாலே அவர் என்ன பண்ணிட்டாரு, அவருடைய கோபாக்கினிலிருந்து நம்ம என்ன பண்ணிட்டாரு, ரட்சித்து விட்டார்.
அடுத்த ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். அடுத்தது என்ன அப்படின்னா, saved from God's wrath. சோ தேவனுடைய கோபாக்கினை, புறவினத்தார் மேலே வர இருந்த தேவனுடைய கோபாக்கினை வரும்னு அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சொல்றாரு எப்ப ஒன்னும் வராது. ஏன்னா ஜென்டைல்ஸும் இப்ப என்ன ஆகியாச்சு, அவருடைய கவர்னர்ல மெம்பர்ஸ் ஆகியாச்சு. சோ இனிமே அவங்க மேல கோபம் வராது. தே ஆர் கோயிங் டு பி பிளஸ்டு. நீ எப்படி ஆஸ்வதிக்கப்படுவான்னு நினைச்சிட்டு இருக்கியோ, உனக்கும் உமலையும் கோபாக்கினை வராது. சோ இட் ஸ்பீக்ஸ் ஆஃப் என்னது, ஆண்டவர் ஒரு நேஷன் மேல இனி கம்ப்ளீட்டா உன்னை ரிமூவ் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு கோபத்தை ஆண்டவர் வந்து இனிமே காமிக்க போறது இல்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் மரணத்துல இன்ஸ்டட் அவர் எதை தான் விரும்புறாரு அப்படின்னு சொன்னா, இது வந்து இண்டிவிஜுவலைஸ் பண்றது ரொம்ப ஆபத்தானது, ரொம்ப இண்டிவிஜுவலைஸ் பண்றது ஆபத்தானது. ஓகே, சரி, அடுத்தது என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த 5ஆம் அதிகாரத்தினுடைய saved through his life, அவருடைய ஜீவனாலே, முதல்ல saved from God's wrath through him. God's enemies-ஆ இருக்கும் பொழுது நம்மள வந்து அவர் ரெக்கன்சைல் பண்ணதுனால 10ஆம் வசனத்துல, how much more having been reconciled shall we be saved through his life. அவருடைய ஜீவனாலே நம்ம வந்து அவருடைய டெத்னால நமக்கு ரெக்கன்சைல் பண்ணோம், அப்படி ரெக்கன்சைல் பண்ணப்பட்டிருக்கிறோம். அப்படியானால் by through his life, அவருடைய ஜீவனால, so because அவர் வந்து இப்ப ஜீவனோட இருக்கிறாரு, so அதனால we shall be saved. so இது என்ன saved? சேவ்டுனாலே நமக்கு என்ன தாண்டி, இது வந்து கிறிஸ்டியானிட்டியோட அனதர் ஒரு இது. சேவ்டுனாலே சேவ்டு ஃப்ரம் ஹெல் தான். பட் ஆக்சுவலா சேவ்டு அப்படின்றது வந்து, அல்லது சால்வேஷன் அப்படின்றது வந்து பிப்ளிக்கல் நியூ டெஸ்டமெண்ட், நீங்க சரியா அந்த ஜூயிஷ் அண்டர்ஸ்டாண்டிங் படி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, சேவ்டு அல்லது சால்வேஷன் அப்படின்றது வந்து என்னது, இஸ் ஈக்குவல் டு தேவனுடைய ஆளுகை, கிங்டம் ஆஃப் காட். சோ பவுல் ஒரு வேளை இதுல யூஸ் பண்ற வேர்டு பாத்தீங்கன்னா சொட்டேரியா அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுவாரு. இந்த சொட்டேரியா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, saved from hell, இல்லாட்டா salvation of soul. இந்த சோலையும் நம்ம வந்து சோலை வந்து பிரிக்கிறது, சோலு பாடி ஸ்பிரிட் அப்படின்னு பிரிக்கிறதே வந்து ஆக்சுவலா அது நம்மளுடைய என்ன சொல்றது, இந்த 1819 அல்லது 1617 1819 செஞ்சுரிஸ்க்கு அப்புறம் வந்த விஷயம். ஜூஸை பொறுத்த வரைக்கும் மேனே ஹியூமன் பீயிங் என்ன அப்படின்னு சொன்னா, அவன் தான் சோல். இப்போ உங்களுக்கு ஒரு வசனம் ஞாபகம் வரும், இயேசு சொன்னாரு, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன. சோ அங்க அவர் அதை மீன் பண்ணல. அதாவது இங்கிலீஷ் பைபிள்ல அதுக்கு டிரான்ஸ்லேஷனே லைஃப்னு தான் போட்டிருக்கோம். சோ சோல் அல்லது அங்க நியூமா அப்படிலாம் யூஸ் பண்ணப்பட்டிருக்கோம். அதெல்லாம் நம்ம பிறகு பார்ப்போம். இதெல்லாம் வந்து எதை மீன் பண்ணாது அப்படின்னு சொன்னா, நமக்குள்ள இருக்கிற ஏதோ தட் இஸ், நமக்குள்ள ஏதோ ஒரு சோல்னு ஒண்ணு இருக்கு, அந்த சோல் மட்டும் தான் ப்ரெஷியஸ். நம்ம எனக்கு தெரிஞ்ச கிறிஸ்டியன் தியாலஜி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அதுதான். நீங்க எப்படி படிச்சீங்க அப்படின்னு சொல்லி, தியாலஜி எப்படி படிச்சீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியல. சோ சோல் தான் முக்கியம், என்னோட பாடி ரொம்ப முக்கியம் கிடையாது. பட் தேவனை பொறுத்த வரைக்கும் அல்லது ஜூயிஷ் ஐடியாவை பொறுத்த வரைக்கும், ஸ்கிரிப்சர்ஸை பொறுத்த வரைக்கும், சோல் பாடி அப்படின்னா ஒன்னும் செப்பரேஷன் கிடையாது. ஹோல் பாடியும் ஆண்டவர் என்ன பண்றாரு. சோ இதுல உங்களுக்கு ஒரு சில கொஸ்டின்ஸ், டவுட்ஸ் எல்லாம் வரும். நம்ம ஒரு நாட்கள்ல என்ன செய்யணும் பார்க்கலாம். சரி, சோ அப்போ சோல் அப்படின்றது, சோ சால்வேஷன் அல்லது நம்மளுடைய சேவ் பண்றாரு அப்படின்னு சொல்லும் பொழுது, அவருடைய லைஃப்னால நம்ம சேவ் பண்ணப்படுகிறோம் அப்படின்றது எதை மீன் பண்ணுது அப்படின்னு சொன்னா, நம்ம என்ன பண்றோம், ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு பங்காளிகளாய் மாறுகிறோம். இல்லாவிட்டால் சொல்ல போனா அந்த ஆபிரகாமுடைய ஃபேமிலிக்குள்ள வந்து நம்ம வர்றோம். சோ வந்து அவன் யூதஜனங்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தன் ஆபிரகாமுடைய ஃபேமிலிக்குள்ள இருந்தாதான், அதனாலதான் இதுக்கு முந்தின அதிகாரத்துல ஃபுல்லா பவுலோடைய எம்பசிஸ் ஃபுல்லா இதுல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஆபிரகாமுடைய ஃபேமிலிக்குள்ள நம்ம எப்படி வர்றோம், எப்படி ஆபிரகாம் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்ன, ப்ராமிஸ் என்ன, ஜென்டைல்ஸ் வந்து இந்த ஃபேமிலியில கொண்டு வரணும். அதான் அந்த ப்ராமிஸ், அதான் அந்த வாக்குத்தத்தம். சோ இப்ப அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் பொழுது நம்ம அந்த ஆபிரகாமுடைய ஃபேமிலியில மெம்பர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், தேவனுடைய அந்த ரெஸ்டோர் பண்ற ரினியூ பண்ற அந்த ப்ராஜெக்ட்ல we are members of the project. சோ அதனால கிறிஸ்டியன்ஸ் தான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, கிறிஸ்டியன்ஸ் தான் மாடலாம இருந்திருக்கிறாங்க.
ஒருவேளை ஏன் இந்தியால சயின்ஸ் வளரல, ஏன் சைனால சயின்ஸ் வளரல, ஏன் பைபிள் போன வெஸ்ட்ல மட்டும் சயின்ஸ் வளர்ந்துச்சு அப்படின்னு கேட்டா, பிகாஸ் அவங்களுடைய கான்செப்ட் என்ன இருந்துச்சுன்னா, நம்ம அந்த ப்ராஜெக்டோட மெம்பர்ஸ். என்ன ப்ராஜெக்ட்? எர்த்த ரெஸ்டோர் பண்ற, எர்த்த ரினியூ பண்ற, எர்த்த வந்து கடவுளுடைய திட்டத்தின்படி அதை வந்து பயன்படுத்துற அந்த ப்ராஜெக்ட்ல அதுக்குதான் நம்மள வச்சிருக்காரு அப்படின்ற அந்த இதுக்குள்ள வந்ததுனாலதான் நமக்கு வந்த மிஷினரிகளும் சரி, அன்னைக்கு இருந்த வெஸ்டர்ன் சரி, சயின்ஸ்ல அந்த அளவுக்கு அட்வான்ஸ் ஆனாங்க. 19ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் வந்த அந்த என்ன சொல்றது என்லைட்டன்மெண்ட்னால ரிலிஜியனை நீங்க வச்சுக்கோங்க, கிறிஸ்டியன்ஸ் வச்சுக்கோங்க, சர்ச் வச்சுக்கோங்க, தியாலஜி வச்சுக்கோங்க, நாங்க என்ன பண்ணுவோம், சயின்ஸை பார்த்துக்கோன்னு சொல்லி செக்குலரும் சாக்ரட்னும் ரெண்டா பிரியுது. சோ இப்ப நமக்கு முக்கியமான நமக்கு எதிரே இருக்கிற சவால் வந்து இந்த மாதிரி இந்த சோலையும் பாடியையும் பிரிக்கிறது, செக்குலரையும் சாக்ரடையும் பிரிக்கிறது. சோ இதுல எல்லாம் நமக்கு முன்னாடி இருக்கிற பெரிய சேலஞ்சஸ். இதெல்லாம் நம்ம வந்து தேவனுடைய வார்த்தையின்படி இது தவறு அப்படின்றத நம்ம என்னைக்கு கிறிஸ்டியானிட்டி புரிஞ்சுக்குதோ அன்னைக்குதான் நம்ம திரும்பவும் என்ன பண்ண முடியும் அப்படின்னா தேவனுடைய திட்டத்தை நம்ம நிறைவேற்ற முடியும். சோ அந்த ப்ராஜெக்டோட மெம்பர்ஸ் மாத்தி இருக்கிறாரு. சோ அதான் நம்முடைய சால்வேஷன். சோ நம்ம சும்மா இருக்க வேண்டியவங்க கிடையாது. சோ தேவனுடைய திட்டத்தை நம்ம நிறைவேற்ற வேண்டியவங்க. சோ அதுதான் பவுலுங்க சொல்றாரு. உள்ள இன்னைக்கு ரொம்ப பார்க்க முடியல ஒரு சில வசனங்கள் மட்டும் தான் நம்ம வந்திருக்கிறோம். பட் இருந்தாலும் தொடர்ந்து நம்ம ஒரு நாட்கள்ல பார்க்கலாம். சோ இன்னைக்கு நம்ம பார்த்ததை நான் திரும்பவும் சொல்லிடுறேன். ஆண்டவர் மரணத்தினால் நமக்கு கிடைச்சிருக்கிற ஆசீர்வாதம் என்னது? முதலாவது நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? அவருடைய கோபாக்கினை நின்று நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். சோ நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதான் அஷூரன்ஸா சொல்றாரு. ஆண்டவர் என்னை பனிஷ் பண்ணிடுவாரோ, ஆண்டவர் என்னைய அந்த உலகத்தை விட்டு நீக்கிடுவாரோ, அவர் ரத்தத்தையே சிந்தியாச்சு, அவர் நமக்காக மறிச்சாச்சு. அப்படி இருக்கும்போது அவர் எப்படி நம்மள வந்து நம்மளை எதுக்காக அப்படின்னா நம்மளை என்கரேஜ் பண்றதுக்காக. எதுக்காக என்கரேஜ் பண்றதுக்கு? சோ தட் நம்ம ஆண்டரோடு கூட அந்த அவருடைய திட்டத்துல இணைந்து செயல்படுறதுக்கு நம்ம என்கரேஜ் பண்றதுக்காக தான் பவுலுதா சொல்றாரு. சும்மா இருக்கிறதுக்காக இல்ல. ஓகே ஆண்டவர் எனக்காக மறிச்சிட்டாரு, இனி கோபாக்கன் எல்லாம் வராது. சோ நிறைய பேருக்கு பயம் தான் கிறிஸ்டியன்ஸுக்கு. இப்படி எல்லாம் பேசுனா மக்கள் பயப்பட மாட்டாங்களே, நரகம் அப்படி இப்படி எல்லாம் பயம் காட்டினா தானே புழு இருக்கும், பூச்சி இருக்கும், அப்படிலாம் சொன்னா தானே மக்கள் பயந்து ஒழுங்கா இருப்பாங்க. இல்ல. சோ அது பவுல் சொல்லல. தேவனுடைய கோபாக்கின்னு நம்ம ரட்சிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, சோ ஹவு மச் நம்ம வந்து ஆண்டவருக்காக செயல்படணும். அடுத்தது அவருடைய மரணத்தினாலே நம்மள ஒப்புரவாக்கி இருக்காருன்னா அவருடைய ஜீவனால நம்மள how much shall we be, how much more shall we be saved through his life. சோ வந்து அவருடைய ஜீவனாலே நம்ம வந்து காப்பாற்றப்படுவோம். இல்லாவிட்டால் அந்த முழுமையே நம்ம அடைவோம். ஆண்டவருடைய இந்த உலகத்தை ரெஸ்டோர் பண்ற அந்த நோக்கத்தை, அந்த திட்டத்தை நம்ம வந்து நிறைவேற்றுகிறவர்களாக மாறும். சோ ஜோமனும் நல்ல ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஆண்டவரே எங்களுக்கு கற்றுத்தது வருகிற காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட இடைப்படும் ரோமரை நாங்கள் படித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த அடுத்த 2-3 அதிகாரங்கள் ஆண்டவரே அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் நீர் கொடுத்த இந்த வார்த்தைகள், இந்த எழுத்துக்கள் புரட்சிகரமானவைகள் ஆண்டவரே. அவளை படிக்கும் பொழுது நாங்கள் கர்த்தாவே உமக்காக செயல்படவும், கிறிஸ்தவத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குகிற ஒரு விதையாக இது மாறவும் வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட இடைப்படும் எங்களை புரிந்து கொள்ள தேவையான கிருபைகளை தாரும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. சரி.